அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. எடுத்த சபதம் முடித்த சந்திரபாபு நாயுடு 3 மாதங்களுக்கு முன்பு வரை தெலுங்கு தேசம் கட்சிக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் வாழ்வா சாவா என்ற தேர்தலாக கருதப்பட்டது. இதில் மட்டும் வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டால் அந்த கட்சியின் எதிர்காலம் கேள்விக்குறியே என்ற நிலை இருந்தது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அவர் கைது செய்யப்பட்ட போது இனி அவருக்கு எதிர்காலமே இல்லை என்ற கருத்து உருவாகியது. ஆனால் ஒரு சில மாதங்களிலேயே அவருடைய அரசியல் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது. தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு 2024 சட்டப்பேரவை தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை பெற்று முதல்வராக உள்ளார். 2019ஆம் ஆண்டு பேரவை தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஜெகன் மோகன் ரெட்டி முதல்வர் ஆனார். சந்திரபாபு நாயுடு எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கு தேசம் ஆகிய இரு கட்சிகளுக்கும் இடையே கடும் மோதல் வெடித்தது. அப்போது ஒரு முறை ஆந்திர சட்டப்பேரவையில் தன் மனைவி குறித்து ஒய்எஸ்ஆர் காங்கிரசார் அவதூறாகவும் இழிவாகவும் பேசுவதாக கூறி சந்திரபாபு நாயுடு கண்ணீர் விட்டு அழுதார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இனி சட்டமன்றத்துக்கு வர வேண்டும் என்றால் முதல்வராகத்தான் சட்டமன்றத்துக்கு அடியெடுத்து வைப்பேன் என்று சபதம் எடுத்தார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2024ஆம் ஆண்டில் ஆந்திர மாநிலத்தில் முதல்வராக மீண்டும் பொறுப்பேற்க உள்ளார். இதே போன்ற ஒரு சம்பவம் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலும் நடந்திருக்கிறது. 1989ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் அப்போதைய ஆளுங்கட்சியான திமுகவுக்கும் எதிர்கட்சியான அதிமுகவுக்கும் இடையில் மோதல் வெடித்து கைகலப்பு வரை சென்றது. பேரவையில் முதல்வராக இருந்த கருணாநிதியின் மூக்கு கண்ணாடி உடைக்கப்பட்டதாகவும் ஜெயலலிதாவின் சேலை கிழிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. சட்டப்பேரவையில் இருந்து ஆவேசமாக வெளியே வந்த ஜெயலலிதா, இனி இங்கு நுழைந்தால் முதலமைச்சராகத்தான் நுழைவேன் என்று சபதமிட்டு சென்றார். அதே வகையில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து 1991 தேர்தலில் ஆட்சியை பிடித்தார். முதல் முறையாக முதல்வர் ஆகி ஜெயலலிதா சட்டப்பேரவை சென்றார். அந்த வரலாறு இப்போது ஆந்திராவில் மீண்டும் திரும்பி உள்ளது. மக்களவைத் தேர்தலில் பாஜக 3வது முறையாக வெற்றி பெற்றாலும் 240 தொகுதிகளை மட்டுமே பெற்று தனிப்பெரும்பான்மையை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தெலுங்கு தேசத்தின் சந்திரபாபு நாயுடு பிஹார் ஐக்கிய ஜனதா தளத்தின் நிதிஷ் குமார் ஆதரவுடனேயே ஆட்சியமைக்க வேண்டிய நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டுள்ளது. இந்த வெற்றி குறித்து பேசிய சந்திரபாபு நாயுடு, இந்த வெற்றி மக்களுக்கான வெற்றி. ஒய்எஸ்ஆர் காங்கிரசின் 5 ஆண்டுகால ஆட்சியில் மக்கள் பெருமளவு பிரச்சனைகளை சந்தித்தனர். இதனால் தெலுங்கு தேசம் கட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர். என் வாழ்நாளில் இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலை நான் கண்டதில்லை. மக்களுக்கு சேவை செய்ய அதிகாரத்திற்கு வரும்போது பதவியை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. மக்கள் நலனுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன். தேசம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தேர்தல் பணியாற்றினோம் என்று குறிப்பிட்டிருந்தார். பாஜக தனித்து ஆட்சி அமைக்க போதிய இடங்களை பெறாத காரணத்தால் தெலுங்கு தேசம் கட்சி வெற்றி பெற்றுள்ள தொகுதிகள் அதற்கு மிகவும் முக்கியமானவை. சந்திரபாபு எதிர்பார்த்த சூழலும் இதுதான். அனுபவம் மிக்க அரசியல் தலைவரான சந்திரபாபு கடந்த காலங்களிலும் இதேபோன்று தேசிய அளவிலான அரசியல் சூழல்களில் முக்கிய பங்கு வகித்திருக்கிறார். உதாரணத்திற்கு 1984 தேர்தலுக்கு பிறகு தெலுங்கு தேசம் கட்சி மக்களவையில் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தது. மேலும் ஒரு கட்டத்தில் மத்தியில் பிரதமரையும் குடியரசுத் தலைவரையும் முடிவு செய்யும் அளவிற்கான முக்கிய சக்தியாக தாம் இருந்ததாக அக்கட்சி கூறிக்கொண்டது. ஒருவேளை அதே நிலையைத்தான் இப்போதும் அக்கட்சி விரும்புகிறது. தெலுங்கு தேசம் உருவாக்கியவர் சந்திரபாபுவின் மாமனாரான என்.டி. ராமாராவ். 1995 ஆகஸ்ட் 23ஆம் தேதி என்டிஆர் அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தார். ஆனால் 8 நாட்களுக்குள் அதிகாரம் அவரது கைகளில் இருந்து பறிக்கப்பட்டது. அவரிடம் இருந்து அதிகாரத்தையும் கட்சியையும் பறித்தவர்தான் சந்திரபாபு நாயுடு.
தனது வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்தே துணை முதல்வர் பதவியின் ஆசையை காட்டி தனது மைத்துனர் டாக்டர் தக்குபதி வெங்கடேஸ்வர ராவை தன் பக்கம் இழுத்தார் சந்திரபாபு நாயுடு. என்டிஆர் தன் கட்சியை இழப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அவருக்கு பெரும்பாலும் யாரையும் தெரியாது. மக்களை வசீகரிக்கும் கவர்ச்சி அவருக்கு இருந்தது. ஆனால் பெரும்பாலான எம்எல்ஏக்களின் பெயர்கள் கூட அவருக்கு தெரியாது. சாதாரண அரசியல்வாதிகளிடம் பேசுவது கூட அவருக்கு பிடிக்காது. உலகம் கண்விழிப்பதற்கு 3 மணி நேரத்துக்கு முன்பே அவர் படுக்கையை விட்டு எழுந்து சூரியன் உதிக்கும் முன் சாப்பிட்டு விடுவார். என்டிஆர் தனிமையை விரும்பும் நபர். அவருக்கு தனிப்பட்ட நண்பர்கள் மிக குறைவு. அவரை சந்தித்தவர்களில் பெரும்பாலானவர்கள் தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் திரைப்பட எழுத்தாளர்கள். அவர்களுடன் அவருக்கு வணிக உறவு மட்டுமே இருந்தது. அவருக்கு 7 மகன்கள் மற்றும் 4 மகள்கள் இருந்தனர். ஆனால் யார் அதில் மூத்தவர், இளையவர் என்று கூட அவருக்கு தெரியாது. என்டிஆர் மகன் பாலகிருஷ்ணா தன் தந்தை குறித்து ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தார். நான் என் தந்தையை படப்பிடிப்பு தளத்தில் சந்திக்க சென்றேன். அப்போது அவர் அங்கிருந்தவர்களிடம், இவன் என்னுடைய இளைய மகன், இன்டர்மீடியேட் படிக்கிறான் என்று அறிமுகம் செய்தார். நான் அவரது இளைய மகனும் இல்லை. அப்போது நான் இன்டர்மீடியேட் படிக்கவும் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். என்டிஆரின் 171 எம்எல்ஏக்களை தன்னுடைய ஆதரவாளராக மாற்றுவதற்கு சந்திரபாபு நாயுடுவுக்கு அதிக நேரம் எடுக்கவில்லை. இந்த சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் என்டிஆர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பார்க்க அங்கு சென்ற ஆளுநரிடம் தனது ராஜினாமா கடிதத்தை அவர் அளித்தார். அதே நாளில் சட்டப்பேரவையில் தெலுங்கு தேச கட்சியின் தலைவராக சந்திரபாபு நாயுடு தேர்ந்தெடுக்கப்பட்டார். மறுநாள் அவர் முதல்வராக பதவியேற்றார். சந்திரபாபு நாயுடு முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு என்டிஆர் அவரை சந்திப்பதை விரும்பவில்லை. என்.டி. ராமராவ் ஆட்சியில் இருந்து நீக்கப்பட்ட 4.5 மாதங்களுக்கு பிறகு ஜனவரி 1996 17ஆம் தேதி மாரடைப்பால் காலமானார். இறுதி அஞ்சலிக்காக அவரது உடல் லால் பகதூர் சாஸ்திரி மைதானத்தில் வைக்கப்பட்டது. என்டிஆரின் இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். ஆட்சியில் இல்லாத ஒருவரின் இறுதிச் சடங்கில் இவ்வளவு பேர் கலந்து கொண்ட நிகழ்வு அதுவரை இந்திய வரலாற்றில் நடந்ததில்லை. 74 வயதில் ஒருவருக்கு அரசியல் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று கூறப்பட்ட நிலையில் தனது வாழ்க்கையின் 2வது அத்தியாயத்தை எழுத தயாராகியிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு.